இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கங்காவுக்கு கிடைக்குது. கங்காவுக்கு அந்த ஃபாதரே பேசி ஒருத்தர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 150 துணி 2 நாளில் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அந்த ஆர்டர் இவங்க கையில் சேர்ந்துருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய செட்டப் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் தலையை ஆட்டிடுறாங்க இவங்க கங்கா. ஆனால் குமரன் பயப்படுறாரு, இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கே ஆர்டர் தரேன்னு தந்துடுறாங்க. ஒரு பெரிய ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து அந்த கையில் காசு நிறைய நிற்கும் அப்படின்னு ஒரு ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து வேலை செஞ்சலான்ட்டு யமுனாவையும் சேர்த்துட்டு தச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது போலீஸ்காரங்க நாங்கள் போகும்போது கடை இருக்கக்கூடாது, 10:30 மணிக்கு பண்ணி கடை வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டதுனால ஒரு லோட் ஆட்டோ வச்சு எல்லாத்தையும் தையல் மிஷின்லாம் வீட்டுக்கு கொண்டு வச்சு வீட்லேயும் ராத்திரி முழுக்க எல்லாத்தையும் தச்சு முடிச்சாலும் அவங்களால தைக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ காவேரியை ஹெல்ப் கூப்பிட்டு போகிறாங்களாங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எல்லாமே பண்ணுறதுக்கான காரணம் இப்போ யமுனாவுடைய ஸ்கூல் ஃபீஸில் காலேஜ் ஃபீஸ்லேருந்து இன்னும் நிறைய செலவுகள் வீட்டுக்கு இருக்குது, வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். ஆனால் இப்போ தான் அந்த ஒரு இடத்த வித்த காசான 1 லட்ச ரூபா இவங்க கையில் இருக்கிறதுனால அந்த 1 லட்சத்தை அப்படியே மொத்தமாக கொண்டு போய் காவேரி இவங்களுக்கு குமரன் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாமா இங்கே வாங்க, நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. நான் கொடுத்தேன்னு சொன்னால் அக்கா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். நீங்கள் இன்னொரு ஆர்டரில் வந்துச்சு காசு இல்லை வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது கங்காவுக்கு தெரிய சாமியாட்டம் ஆடுவாங்க. அவள்கிட்ட போய் எதுக்கு உதவியை நம்ம வாங்கணும், அவள் தான் நம்ம விட்டுட்டு போனால, அதுவும் காசை திருடிட்டு வேற போயிருக்கா, நம்மள்ட்ட பிச்சை போடுறாளா அப்படின்னு பேசுகிற வார்த்தைகள்லாம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளார இப்போ இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி கங்காட்டே போயிட்டு காவேரிட்டே போய் இந்த அவன் பணத்தை நீயே வச்சுக்கோ, உன் பணம் யாருக்கு வேணும், நாங்களே சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாவம் காவேரி மனசுடைஞ்சு போகிறாங்க. ஸோ இன்னமும் குமரன் அவருடைய தப்பை அவர் 33 லட்சம் தொலைச்சிட்டாருங்கிறத சொல்லாமல் இருக்கிறத பற்றியும் நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ மகாநதி சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா